Good afternoon. This last class we have seen about the lesson called My Only Cry. இல்லையா ஸோ அதை வந்து போயம் கொடுத்துருந்தாங்க அண்ட் அதில் தெர் ஆர் த்ரீ டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டான்சாஸ் அண்ட் அதை வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா மை ஒன்லி க்ரை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதில் வந்து நமக்கு என்ன மாதிரியான போர்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் வந்து அதுலேருந்து எப்படி நம்ம கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தோம். பட் அதோட கண்டினியூஷன் தான் நமக்கு அதை வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ல இருந்து நமக்கு எடுத்து அதுல இருந்து நமக்கு அதை எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து போர்ஷன்ஸ் மை ஒன்லி கிரை போயம் இஸ் ஆல் அபவுட் ஹிரோசிமா நாகசாகி அட்டாக் நடந்துச்சு இல்லையா, நியூக்ளியர் பாம் அட்டாக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த போயம் நமக்கு இருந்துச்சு. அண்ட் அதுல இருந்து நமக்கு எப்படி சில்ட்ரன்ஸ் எப்படி பாதிக்கப்பட்டிருந்தாங்க, எவ்வளோ ஜென்ரேஷனல் டிசீசஸ் கேரி அவுட் ஆகுது. ஸோ இது மூலமா வார்க்கு சப்ளை பண்ணக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணாதீங்க, எங்களை மாதிரி பசங்களெல்லாம் வந்து சேவ் பண்ணுங்க, வாரெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கிறது மாதிரி சில்ட்ரன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த போயம் நமக்கு இருந்துச்சு. அதோட கண்டினியூஷனா கிராமர் போர்ஷனும் பார்த்துருந்தோம் இல்லையா, அட்வர்ப்ஸ் பார்த்துருந்தோம். அண்ட் வந்து லெட்டர் ரைட்டிங்ல ஃபார்மல் லெட்டர் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த லெசன்ல இருந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அண்ட் அதுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பரோட கலெக்ஷன்ஸ். அண்ட் இதுல நமக்கு பாத்தீங்கன்னா டோட்டலாவே இந்த சாப்டர்ல இருந்து நமக்கு 3 கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா your school is holding a musical drama for the upcoming annual day. ஸோ ஒரு சினாரியோ மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து ஒரு லெட்டர் ரைட்டிங்கா நீங்க எப்படி கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ஃபார்மல் லெட்டர். ஸோ நம்ம ஃபார்மல் லெட்டர் அங்கே எப்படி எழுதணும்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபார்மல் லெட்டர் வந்து நமக்கு இதில் வருது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரைட் அ லெட்டர் டு த டைரக்டர் ஆஃப் த டெல்லி ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் அண்ட் ட்ராமா இன்வைட்டிங் ஹிம் ஆர் ஹர் டு பி த சீஃப் கெஸ்ட் ஃபார் தி அக்கேஷன். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களை வந்து என்னவா சொல்றாங்க, இஃப் அ பாய் யூ மைட் பி சந்தோஷ், இஃப் அ கேர்ள் அப்படின்னா யூ மைட் பி சபீனா. ஸோ நீங்க என்னவா இருக்கீங்க, கல்ச்சுரல் பிரசிடென்ட்டா இருக்கீங்க, ஒரு ஸ்கூல்ல கல்ச்சுரல் பிரசிடென்ட்டா இருக்கீங்க நீங்க. ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு இன்வைட்டிங் லெட்டர் வந்து எழுத போறீங்க. ஸோ தட் ஷுட் பி அ ஃபார்மல் லெட்டர். ஒரு யாருக்கு எழுத போறீங்க அப்படின்னா டைரக்டர் ஆஃப் த டெல்லி ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் அண்ட் ட்ராமா. ஸோ டெல்லி ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் அண்ட் ட்ராமா இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கக்கூடிய டைரக்டருக்கு நீங்க வந்து இன்வைட்டிங் லெட்டர் எழுத போறீங்க. ஸோ எதை பத்தி, உங்களோட ஸ்கூல்ல நடக்க போறிய ஆனுவல் டே பத்தி நீங்க வந்து கொடுக்க போறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோவை கொடுத்துட்டு இமேஜின் யூ வுட் பி சந்தோஷ் ஆர் சபீனா டு ரைட் அ இன்வைட்டிங் லெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஃபார்மல் லெட்டரா எழுதணும் அப்படின்னா we have to start with the from address and also டூ அட்ரஸ் எழுதணும். ஸோ ஃப்ரம் அட்ரஸ்ல உங்க பேர் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, கேர்ளா இருந்தீங்கன்னா சபீனான்னு போடணும், பாயா இருந்தா சந்தோஷ்ன்னு போடணும். ஸோ உங்க பேரை போட்டு கீழே என்னவா கொடுக்குறீங்க, கல்ச்சுரல் பிரசிடென்ட். நீங்க தானே கல்ச்சுரல் பிரசிடென்ட்டா இருக்கீங்க. ஸோ கல்ச்சுரல் பிரசிடென்ட், உங்க ஸ்கூல் நேம் இமேஜின் பண்ணி நீங்க எந்த ஸ்கூல் நேம் வேணாலும் போட்டுக்கலாம். சில எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து அந்த கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, ஸ்கூலோட பேர் கொடுத்துருப்பாங்க அண்ட் அந்த டேரக்டரோட பேர் கூட கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து உங்களோட இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பேரை போட்டு கீழே வந்து கல்ச்சுரல் பிரசிடென்ட், உங்க டெசிக்னேஷன் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ யூ ஹேவ் டு ரைட் தட் கல்ச்சுரல் பிரசிடென்ட். உங்களோட ஓன் அட்ரஸ் எழுதிடக்கூடாது, உங்க என்ன கண்டென்ட் இருக்கோ அதுக்கு ரிலேட்டபிளா தான் எழுதணும். ஸோ அப்போ என்ன எழுதணும், சந்தோஷ் இல்லைன்னா சபினான்னு உங்க பேரை போட்டுட்டு கீழே கல்ச்சுரல் பிரசிடென்ட், அதுக்கு கீழே இமேஜினரியா உங்களோட ஸ்கூல் பேர் ஏதாவது ஒரு ஸ்கூல் நீங்களா ஒரு பேர் வச்சு ஒரு ஸ்கூல் நேம் எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா டூ அட்ரஸ்ல யூ ஹேவ் டு ரைட் டு தி டிரெக்டர் அப்படின்னு போய் டேரக்டருக்கு தானே எழுதுறீங்க. ஸோ டூ கொடுத்துட்டு கீழே தி டிரெக்டர் அப்படின்னு கொடுத்துட்டு அது யாரோ எந்த இன்ஸ்டியூட்டோட டிரெக்டர், டெல்லி ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் அண்ட் ட்ராமா. ஸோ அதை கீழே போடணும், டெல்லி ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் அண்ட் ட்ராமா அப்படின்னு போடுறீங்க, கீழே நியூ டெல்லி அப்படின்னு போட்டு அட்ரஸ் முடிச்சிடுறீங்க. ஸோ அதுக்கு கீழே ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு ஃபார்மல் லெட்டர்னா ரெஸ்பெக்டட்னு யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ ரெஸ்பெக்டட் சார்னு போடுறீங்க. அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் கொடுக்கணும். ஸோ சப்ஜெக்ட்ல நீங்க எதை எதை மென்ஷன் பண்ணி எழுத போறீங்க, ரிகார்டிங் இன்வைட்டிங் ஃபார் தி ஆனுவல் டே
அப்படின்னு வந்து சப்ஜெக்ட்ல கொடுக்குறீங்க. ஆனா அதுக்கு கீழே யூ ஹேவ் டு ரைட் த கான்டென்ட். இந்த மாதிரி ஆனுவல் டே வந்து இந்த டேட்ல நடக்குது அப்படின்னு அப்கமிங் ஏதோ ஒரு டேட் நீங்க எந்த டேட்ல வந்து எக்ஸாம்ல இது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பாக்குறீங்களோ அதுல இருந்து ஒரு 10 days ஆஃப்டரா வரக்கூடிய டேட்டை போட்டு இந்த மாதிரி இந்த டேட்ல வந்து ஆனுவல் டேஸ் ஹேப்பனிங் இந்த ஸ்கூல், உங்க ஸ்கூல் பேர் என்னது, ஏதோ ஒரு ஸ்கூல் பேர் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்கூல் பேரை போடுறீங்க. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஐ வுட் லைக் டு இன்வைட் யூ ஃபார் தி இது ஆனுவல் டே செலிப்ரேஷன் அப்படின்னு போட்டு கீழே வந்து வி எக்ஸ்பெக்டிங் யுவர் ப்ரெசன்ஸ் அப்படின்னு போட்டு தேங்க்யூ போட்டு நம்ம கீழே முடிப்போம். இந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு இந்த லெசனோட டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டெக்ஸ்ட் புக்ல இந்த லெசனோட பின்னாடி புக் பேக் ஒர்க் ஆக்டிவிட்டியில நமக்கு இந்த ஃபார்மேட் வந்து இருக்கு. ஸோ இதுல இல்லைனாலும் டைகர் கம்ஸ் டு டவுன் லெசன் பார்த்தோம் இல்லையா முன்னாடி, ஸோ அந்த லெசன்லயுமே உங்களுக்கு இதே மாதிரி ஃபார்மேட் வந்து இருக்கு. இஃப் யூ நீட் எனி ரெஃபரன்சஸ் அப்படின்னா நீங்க அதுல வந்து பாத்துக்கலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல அந்த ஆக்டிவிட்டிலே இருந்து உங்களை வந்து நீங்களா ஒரு லெட்டர் எழுதி பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை எழுதி பாத்துறீங்களா, ட்ரை பண்ணி பாத்தீங்களா? யாருமே ட்ரை பண்ணலையா? நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் மேம். ஃப்ளோ வந்துச்சாடா? ஈஸியா இருந்துச்சா? ஓரளவு ட்ரை பண்ணேன் மேம். ஆனா நான் இன்டர்நெட்ல செக் பண்ணப்போ கொஞ்சம் மிஸ்டேக் இருந்துச்சு. ஓகே. இந்த ஒரு 2-3 தடவை நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும். இப்போ இங்க நமக்கு இந்த சினாரியோ கொடுத்துருக்காங்க இல்லையா, இதையுமே நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த சினாரியோ வச்சுக்கிட்டு நீங்க எப்படி லெட்டர் எழுதுவீங்க நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஈஸியா வந்து உங்களால டெவலப் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எழுதுனது எல்லாத்துக்கும் கரெக்டா வந்துடாது. அதனாலதான் இந்த ரைட்டிங் பார்ட்டை வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ல ரைட்டிங் பார்ட்டுனே உங்களுக்கு தனியா ஒரு செக்ஷன் இருக்கு. ரைட்டிங் பார்ட்ல இந்த மாதிரி ஃபார்மல் லெட்டர்ஸ், இன்ஃபார்மல் ஃப்ரெண்டுக்கு எழுதுற மாதிரி இன்ஃபார்மல் லெட்டர்ஸ், இல்லைன்னா வந்து இமெயில் பண்றது, இந்த மாதிரி ஃபார்மட்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த ரைட்டிங் போர்ஷன்ல இருந்து கண்டிப்பா நீங்க ஒரு 8 to 12 மார்க்ஸ் அப்படியே சாலிடா எடுத்துடலாம். ஸோ அதுக்கு நீங்க வந்து எழுதி இப்பயே பார்த்துக்கோங்க. அப்பதான் எக்ஸாம்ல எந்த பாயிண்ட் என்னன்னு கரெக்டா உங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அந்த ரைட்டிங் பார்ட்டுக்கு. இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் இல்லையா, இதை வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் நமக்கு. வாட் காண்ட் த சில்ட்ரன் ரீபில்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சில்ட்ரன் வந்து எதை திருப்பி உருவாக்க முடியாது, வாட் காண்ட், இங்க காண்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படி சின்னதா நாட் இல்லைன்னா கேன் அப்படிங்கறது, அந்த நாட்டை வச்சே வந்து சில ட்விஸ்ட் இருக்கும் கொஸ்டின்ஸ்ல. ஸோ வாட் காண்ட் த சில்ட்ரன் ரீபில்ட், சில்ட்ரனால என்ன திருப்பி உருவாக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சில்ட்ரனால திருப்பி என்ன உருவாக்க முடியாது, த லாஸ் விச் ஹவ் ஹேப்பன்ட் ஆன் த இன்சிடென்ட், அது எதையுமே சில்ட்ரன் திருப்பி உருவாக்க முடியாது. அண்ட் த டேஸ் தே ஹவ் வேஸ்டட் த்ரூ தி அட் த டைம் ஆஃப் வார், ஸோ அதையும் திருப்பி உருவாக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி 2 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னா ட்ரை டு கிவ் 3 பாயிண்ட்ஸ். 2 மார்க்னு உங்களுக்கு இதுல மென்ஷன் ஆயிடுச்சுன்னா 3 பாயிண்ட்ஸ் அப்படி நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ எல்லா 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் அதுக்கு கீழே அது எந்த லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்கிறதையும் கொடுத்துருப்போம். பை மை ஒன்லி கிரை அப்படின்ல இருந்து கேட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த சாப்டர்ல இருந்து கேட்டிருக்கோங்கிற சப்ஜெக்ட் டைட்டிலுமே சரி, சாப்டர் டைட்டிலுமே உங்களுக்கு கீழே வந்துடும். ஸோ தட் யூ கேன் ஈஸிலி ரிலேட் த கொஸ்டின் அண்ட் ஆன்சர். அண்ட் இந்த தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இந்த போயமோட ஆத்தர் பேர் கொடுத்திருக்காங்க, லீலா இப்ராஹிம் சீமான்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அவங்களோட பேர் இல்லையா, ஸோ இந்த போயமோட ரைட்டர் பேரு இதே தான். ஸோ ஆஃப்கோர்ஸ் ஆன்சர் வந்து ட்ரூவா இருக்கும் நமக்கு. அண்ட் செகண்ட் ஒன் பாருங்க, the child asked the arm makers to continue producing weapons and to work to prolong wars. ஸோ என்ன சொல்றாங்க இங்க, சைல்டு என்ன கேக்குறாங்களாம், ஆர்ம் மேக்கர் அப்படின்னா வெப்பன்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அவங்களதான் ஆர்ம் மேக்கர்னு சொல்லுவோம். ஸோ அவங்கள வந்து குழந்தைங்க என்ன சொல்றாங்களா, நீங்க வந்து கண்டினியூஸா இது வெப்பன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, வார் எல்லாம் கண்டினியூஸா நடத்துங்கன்னு சில்ட்ரன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபால்ஸ் இல்லையா, சில்ட்ரன் டோன்ட் வாண்ட் தி வார்ஸ், அதுதான் உண்மை இல்லையா அந்த போயம்ல. ஸோ இதுக்கு ஆன்சர் ஃபால்ஸ். அண்ட் அக்கார்டிங் டு த poet, the children are interested in politics because it brings people together. ஸோ இந்த போயம் படி சில்ட்ரன் வந்து பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அண்ட் தே ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் டு பிரிங் பீப்புள் டுகெதர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் ட்ரூ இல்லையா, நமக்கு சில்ட்ரன் வந்து பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்டாகவும் இல்லை, உங்க பாலிடிக்ஸ்ல எங்களை கொண்டு வராதீங்க, இப்படி ஒண்ணு சேர்க்காத ஆளுங்க மனுஷங்களை ஒண்ணு சேர்க்காத பாலிடிக்ஸ் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ், நமக்கு இந்த சென்டென்ஸ் ஃபால்ஸ்.
ஸோ இப்படி வந்து நமக்கு கேட்பாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல கேட்டிருக்காங்க இல்லையா? இப்படில கேட்டுருப்பாங்க. ஸோ இதுக்கு தான் இந்த மாதிரி எந்த சாப்டர் நீங்க படிக்கிறீங்களோ அந்த சாப்டரோட ஆத்தர் நேம் வந்து தெளிவா படிச்சுக்கோங்கன்னு சொல்றது. ஸோ இப்படி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதுல எல்லாம் கேக்குறாங்கன்னா, இப்ப இதுல நீங்க ஈஸியா 3 மார்க்ஸ் வந்து அப்படியே எடுத்துடலாம். சிம்பிளான விஷயம் தான். அந்த போயம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருந்தா 2 மார்க் எடுத்துடலாம். போயமோட ஆத்தர் யாருன்னு தெரிஞ்சிருந்தா 3 மார்க் கிடைச்சிரும் நமக்கு. ஸோ அதனாலதான் எல்லா சாப்டரோட ஆத்தர் பேரையுமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த சாப்டருக்கு இவங்க தான் ஆத்தர் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இப்படிதான் வந்து இந்த சாப்டர்ல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஸ்டின்ஸ் வர்றது அப்படின்னா இந்த மாதிரி வரும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 5 to 8 மார்க்ஸ் வரைக்கும் இந்த சாப்டர்ல இருந்து கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதுல பாத்தீங்கன்னா நமக்கு கிராமர் போர்ஷன்ல அட்வர்ப்ஸ் வந்து ஜாஸ்தியா கேட்கல. அதுக்காக அட்வர்ப்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, நமக்கு இது பிரசன்ட் டென்ஸ் டென்சஸ் யூஸ் பண்ணி ஒரு பேரா மாதிரி கொடுத்துட்டு ஃபில் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. அதையும் நம்ம வந்து லாஸ்ட் லெசனோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன்ல பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுல ஏதாவது ஒரு அட்வர்ப்ஸ் கேட்கலாம். அது ரொம்ப ரேரா தான் கேட்பாங்க. பட் ஜென்ரல் நான் உங்களுக்கு இந்த இதோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ரைட்டிங் போர்ஷன் பாத்தீங்கன்னா ஃபார்மல் லெட்டர் எழுதுறதுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இதுல எதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல எப்படி ஆன்சர் பண்ணணும் என்னன்னு? நோ மேம். இஸ் தட் கிளியர்? ஓகே.